இது சண்டே எடுத்த வீடியோ. நேற்று அப்லோட் பண்ணலான்னா சுத்தமாக உடம்பு சரியில்லை. என் மூஞ்சிக்கு சண்டேன்னா பட்டி டிங்கரிங் வேலையெல்லாம் பண்ணிகிட்ருப்பேன். இந்த மாதிரி தான் காலையிலே ஹஸ்பண்ட்க்கு பழைய கஞ்சி சோறு கொடுத்து ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சிட்டேன். அப்புறமா பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபேஸுக்கு சூட் ஆகிற க்ளே வந்து இது தான் ஃபாக்ஸ் ஸ்டைலோடையது. ஐயோ இது வாங்கியே ஆகணும்லாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா யாருக்குமே இதுவே யூஸ் பண்ணணும்னு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அது உங்கள் இஷ்டம், உங்கள் விருப்பம், உங்கள் வாழ்க்கை. ரொம்ப நாளைக்கு முன்னாடி வாங்கின குக்கரு நியூ இயர்க்கு ஓப்பன் செரமனி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் ஓப்பன் பண்ணுறேன். டிசம்பர் 25 அன்றைக்கே வாங்கினேன். பட் இது வந்து பார்த்திங்கன்னா 4 லிட்ரு ப்ரெஷர் குக்கர், பேன் குக்கர் வாங்கணுன்னு ரொம்ப நாளாக விஷ் லிஸ்ட்டில் வச்சுருந்தேன் அமேசானில். பட் இன்றைக்கி ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால ஆர்டர் போட்டு வாங்கிட்டேன்னா. இது வந்து அடி பாட்டம் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. இண்டக்ஷன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். புது குக்கர், புது பிரியாணி இன்றைக்கி சமைக்க போகிறோம். என்ன ஒரு கோஇன்சிடென்ஸ்னால் என் ஹஸ்பண்ட்க்கும் பிரியாணி சாப்பிட்ணுன்னு தோணியிருக்கு, எனக்கும் தோணியிருக்கு. எனக்கு வந்து சிக்கன் பிரியாணி, அவருக்கு வந்து ப்ரான் பிரியாணி. அஃப்கோர்ஸ் பிரியாணி தானே, நம்ம எப்படி டேஸ்ட் பண்ணாலும் அந்த பிரியாணி தான். இதெல்லாமே லைட்டாக வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ண பிறகு ப்ரானை சேர்த்துட்டு கொஞ்சம் ஆட் பண்ண வேண்டிய இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே சேர்த்துக்கோங்க. என்னெல்லாம் கேட்பீங்க, அதனால் நானே எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிடுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள் தூள், தனியாத்தூள், வரமிளகாத்தூள், கொஞ்சமாக சீரகத்தூள், இதெல்லாம் சேர்த்துட்டு தயிர், இதுதான் மெயின் இன்க்ரீடியன்ட். கொஞ்சமாக உப்பு, லெமன். நிறைய பேர் கேட்குறீங்க லெமன் போடலாமா, தயிர் போடலாமா, சேருமான்னு. அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. எல்லாமே சேர்த்து பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். லெமன் வரைக்கும் சேர்த்து இல்லையா, அப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. மெயினாக இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் வச்சு தான் செய்ய போகிறேன். ஆல்ரெடி ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான அளவு தண்ணி, நெய் எல்லாமே சேர்த்துட்டு மூடி போட்டுடலாம். குக்கர் ப்ரெஸ்டீஜோடைய தான். எனக்கு வந்து இந்த லிட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு. உள்ள கேஸ் சேர்ந்தோடனே இது வந்து மேலே வந்துடுமா, இப்படியா விளையாடுறதுக்கு நல்லாயிருக்கு. பட் விளையாடுற டைம் இல்லை, சண்டே சாப்பிட்ணும் இல்லையா, அதனால் கரெக்டாக 3 விசில் விட்டுட்டு இந்த ஏரெல்லாம் போன உடனே இது லிட்டு வந்து கீழே போயிடும். செம்ம சூப்பராக இருக்குது. பார்த்தீங்களா, ஓப்பன் பண்ணி பார்த்தோடனே எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. என்னடா அப்படின்ற மாதிரி செம்ம சூப்பராக வந்திருந்தது. உங்களுக்கு காட்டா வாங்க, கிட்ட போய் காட்டலாம். இதுக்கு முதல்ல ஒரு டிஸ்டி எடுத்துட்டேன் நான். ரைஸ் எல்லாம் உடையாத அழகு புள்ள போல் வந்திருந்தது, பார்த்தாலே தெரியும் இல்லையா. அப்புறமா ப்ரான்ஸ் எப்படி வெந்திருக்குன்னு நான் காட்டுறேன். புது டெக்னிக் நான் காமிச்சிருக்கேன் இல்லையா, ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறது. பாருங்களேன், ஒரு மாதிரி ஸ்பாஞ்சியாக இருக்குது அந்த இறால் வந்து. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறமா கொஞ்சமாக ஃபிஷ் வாங்கிட்டு வந்தார். பார்த்தீங்கன்னா பாதி தவா ஃப்ரை பண்ணிவிட்டேன், பாதி குழம்பு வச்சுட்டு. அப்புறமா லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா குக்கும்பர், ஃபிஷ் ஃப்ரை, சிக்கன் குழம்பு, ரைத்தா, முட்டை, ப்ரான் பிரியாணி, இதுதான் லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். அப்புறமா வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ண லஸ்ஸி, இதையும் தான் சேர்த்துக்கங்க மெனுவில். இதெல்லாமே முடிஞ்ச உடனே நைட்டு டின்னருக்கு லைட்டாக களியும் மீன் குழம்பு.